இந்த வீடியோ வந்து இஸ்ரோ ஸ்டாக்ஸில் இருக்கிற இந்த வீடியோ நினச்சிங்கன்னா அப்படி இல்லை, அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள். ஏன்னா இஸ்ரோக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் இஸ்ரோ நமக்கு இன்டேரக்டாக ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸாக, அதாவது 2013 to 2023 இஸ்ரோ நியர்லி ஒரு 1.08 lakh crores இன்வெஸ்ட் இல்லைன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் 5 லட்சம் கோடி ரிட்டர்ன்ஸ் வந்து இந்தியா எக்கனாமிக் க்ரோத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் சர்வேல இஸ்ரோ வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து 2 times to இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லி, அது எப்போ நேஷ்னல் ஸ்பேஸ் டே செலிப்ரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரோ எந்த ஒரு மேஜராக ஒரு 4 இடத்துல வந்து அவங்க இந்த டைரெக்டாகவும் அவங்க இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு க்ரோத் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது எங்கெங்க பார்த்தீங்கன்னா ஃபிஷிங், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏரோஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். இப்போது இஸ்ரோ வந்து மீன் பிடிக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அது எப்படின்னா நியர்லி மீன் பிடிக்கிறது 4 times வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா இஸ்ரோ வந்து CMFRI, அதாவது சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரி ரிசர்ச் இன்ஸ்டியூட், இவங்க கூட கம்பைன் பண்ணி டீப் சி எங்கே இருக்குது, அதாவது ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன்லாம் எங்கே இருக்குது, அதே மாதிரி அவங்க ஃபிஷர்மென்ஸ் அவங்கெல்லாம் மீன் பிடிக்க போகிறவங்க சீவல் எப்படி சேவ் பண்ணுறது, அவங்களோட டைம் எல்லாத்தையும் சேவ், இதுக்கு என்ன நேமிங் பண்ணியிருக்காங்கன்னா பொட்டென்ஷியல் ஃபிஷிங் ஜோன். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வச்சு அவங்க வந்து எங்கெல்லாம் மீன் பண்ணியிருக்காங்க. இதுவரை பார்த்திங்கன்னா 8 லட்சம் ஃபிஷர்மென்ஸ் வந்து பெனிஃபிட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இஸ்ரோ வந்து மீன் பிடிக்கிறதுக்கோ இல்லை ஃபிஷர்மென்ஸ்க்கோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ். ஏர்ஸ்பேஸ் அப்படின்னா ஏர் ட்ராவல் அந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரோ அப்படின்னு பார்த்தா, நியர்லி எப்படின்னா 20% ஆஃப் ஏர்பிளேன் ஃபியூவல், அதாவது லாஸ்ட் 10 to 10 இயர்ஸில் 20% ஆஃப் ஏர்பிளேன் ஃபியூவல் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வெதரை ப்ரிடிக்ட் பண்ணுறது முன்னாடி ஸ்டார்ம்ஸோ தண்டர் ஸ்டார்ம்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, அதே மாதிரி டிஸ்டன்ஸோ ரூட்டையும் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க ஏர் ட்ராவல் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம் ஏர் ட்ராவல் எல்லாத்தையும் பிளான் பண்ணி எந்த சைடு எப்படி. இன்னொன்று எப்படின்னா இஸ்ரோ வந்து ரிமோட் சென்சிங் டேட்டா அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக அவங்க டிசைனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எஃபிஷியன்சி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 28 lakh square miles, அதாவது அதுக்கான ட்ராவல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க இஸ்ரோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இஸ்ரோ வந்து ஏரோஸ்பேஸ் கம்யூனிகேஷன் இல்லை ஏர் ட்ராவல் அவங்க எல்லாத்துக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜிஸ். ஸோ இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் 550 நியூ டெக்னாலஜிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்னென்ன மெட்டீரியல்ஸ்னால் பார்த்திங்கன்னா காம்போசிட் மெட்டீரியல்ஸ், அட்வான்ஸ் செராமிக்ஸ், சோலார் செல்ஸ். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே சோலார், எல்லாமே கரண்ட் இல்லாமல் சோலாரில் போகிறோம்னா அதுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து இஸ்ரோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இமேஜ் ப்ராசஸிங், ரிமோட் சென்சிங், அக்ரிகல்ச்சர், 3D பிரிண்டிங். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இஸ்ரோவோட மெயின் சம் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி டீம்ஸ் எல்லாமே அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நான் சொன்னது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ இந்த நான் சொன்ன மெயின் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது சொல்கிற மாதிரி நிறைய. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இஸ்ரோ வந்து அவங்க இன்டேரக்டாகவோ டேரெக்டாகவோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா நிறையா டேட்டா பண்ணியிருப்பாங்க சேவிங்ஸ்க்கோ இல்லை ஏரோஸ்பேஸ்க்கோ எல்லாத்துக்குமே. ஸோ அவங்க நமக்கு வந்து தெரிஞ்சது எல்லாமே ராக்கெட் விடுறதோ இல்லை குறைஞ்ச பட்ஜெட்டில் ராக்கெட் விடுறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா இது ஒரு ராக்கெட் வந்து மட்டுமே ரிசர்ச் மட்டுமே ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் டேரெக்டாக இந்தியன் எக்கனாமிக்ஸ்க்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சொல்கிறோம். இஸ்ரோவில் காசு போட்டால் அவங்க லாஸ்ட் 10 years வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1 lakh crores டெவலப் பண்ணியிருக்காங்களேன்னு சில பேர் நம்ம பட்ஜெட்டில் நிறைய பிரச்சனை டெவலப்மெண்ட் டைம்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க நியர்லி 5 lakh crores வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க.